இதில் இன்னும் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி யூஐ இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் போயிட்டு திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல. ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸருக்கு இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் காட்டணும், இந்த மாதிரி இட் இஸ் லோடிங் அப்படின்ற மாதிரியான சில இண்டிகேஷன்ஸ்லாம் காட்டணும். ஸோ அதை காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம அதுக்கு ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுக்கலாம். செட் லோடிங் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிட்டு, இப்போது இதுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, அது பை டிஃபால்ட் ஃபால்ஸ். ஓகே, லோடிங் ஆகலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபால்ஸ். ஓகே, ஸோ எப்போல்லாம் இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ணுறோமோ, அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா செட் லோடிங்கை வந்து ட்ரூ ஆக்கிடுறோம். ஏன்னா அந்த ரெக்வஸ்ட் போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரூ ஆகிடணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை ஃபால்ஸ் ஆக்கிடுறோம். ஏன்னா அந்த லோடிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஏபிஐ கால் போகிறதுக்கு முன்னாடி அதை ட்ரூ ஆக்கிட்டு ஏபிஐ கால் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஃபால்ஸ் ஆக்கிடுறோம். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா கூட ஃபால்ஸ் ஆக்கிடலாம். ஓகே, செட் லோடிங் ஃபால்ஸ். ஓகேவா? ஏன்னா எரர் வந்தால் கூட ஃபால்ஸ் ஆக்கிடலாம். அண்ட் சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து எம்டி பண்ணி விட்டுடலாம். செட் டெக்ஸ்ட்டை வந்து எம்டி பண்ணிடலாம். ஸோ எரர் வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா லைக் நம்ம வந்து அலர்ட் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் பாக்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த செட்டப் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்டேட் வந்து ட்ரூ ஆகும். அப்புறம் ஏபிஐ கால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இங்கே மெயின்டைன் ஆகிறதுனால இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த டிவ், ரைட், இந்த டிவ்வையே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இஸ் லோடிங், அதாவது லோடிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஓகே, நீங்கள் வந்து H1 டேக்கில் இந்த மாதிரி லோடிங் அப்படின்னு ஒரு பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா தான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷோட ஐட்டம் போட்டோன்னா இங்கே லோடிங்னு வரும். இந்த லோடிங், அதாவது அந்த டேட்டா போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த லோடிங் இங்கே இருக்கும். ஒன்ஸ் அந்த டேட்டா வந்து ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அந்த லோடிங் போயிட்டு இந்த டேட்டா வந்துடும். இப்போ நான் அடுத்த டிஷ்ஷு போட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா அகெயின் லோடிங் வந்துடும். அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த லோடிங் போயிட்டு திருப்பி அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வந்து லைக் ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு போட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து லைக் கீபோர்ட் அப்படின்னு போட்டோன்னா, ஓகே, ஐ எம் சாரி பட் கீபோர்ட் இஸ் நாட் அ cuisine அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு எண்ட் யூஸருக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த லோடிங் பட்டனையும் வர வைக்க தெரியுது. ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்று பின்னாடி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ருக்கு. இந்த பட்டனையும் நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பட்டனை எப்படி டிசேபிள் பண்ணுறது? ஸோ டிசேபிள்டு ஈக்குவல்ஸ் டு இஸ் லோடிங் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லைக் ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் காலில் வந்து ரெஸ்பான்ஸ் போதான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதையே 2 வாட்டி கிளிக் பண்ணால் ஓகே 2 வாட்டி போகுது. ஓகேவா? அப்போனா இது டிசேபிள் ஆகலை. ஓகே, இப்போ டிசேபிள் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? ஓகே, நான் தப்பாக இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த பட்டனுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெட்வொர்க் காலில் போய் பார்க்கலாம். இப்போ நெட்வொர்க்கில் இது ஏன்னா திருப்பி என்னால் கிளிக் பண்ண முடியல. ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ண முடியுது. ஓகே, ஸோ பட்டனும் டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோடிங் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு மட்டும் காட்டுறதுக்கு பதில் இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் காட்டலாம். அந்த அனிமேஷன் வந்து லைக் நம்மளுடைய ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அனிமேஷன், ஜிஃப் அனிமேஷனோ ஏதாவது ஒரு சின்ன அனிமேஷனையும் நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். எண்ட் யூஸருக்கும் ஓகே ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பின்னாடி, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸரை வெயிட் பண்ணுவாங்க. அது திருப்பி திருப்பி கிளிக் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, என்னடா இது ஒர்க் ஆகலையோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தே வில் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதோடைய ஓவரால் அப்ஜெக்டிவ்.